ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பொரியை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நாம் ஃபஸ்ட்டு சுகரை பவுட்ரு பண்ணிக்கலாம். 3 கப் பொரிக்கு 1/2 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு மிக்ஸி ஜாரில் 3 கப்பு பொரியை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. இதையும் நல்லா பவுட்ரு பண்ண போகிறோம். பொரி இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். இதோட நாம் ஒரு 10லேருந்து ஒரு 15 முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக பவுட்ராக இருக்கணும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பவுட்ரு பண்ண சுகர் இருக்குது பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் பால் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவு பால் சேர்க்குறேன். பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா சுகர் பவுடரை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சிடணும். ஸோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச பொரியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பொரியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொரியை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையாலே பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ நம்ம ஸ்பூனில் கலக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம கையிலே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆயுத பூஜை முடிச்சு நம்ம எல்லார் வீட்லேயுமே பொரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுறதுன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லாரும் சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கும் போது நல்லா சேர்ந்து வரும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி லாஸ்ட்டில் நமக்கு நல்லா சேர்ந்து வரும். பாருங்கள், சப்பாத்தி மாவு மாதிரி அழகாக சேர்ந்து வந்துடுச்சு. இந்த ஸ்வீட்டை நம்ம 2லேருந்து 3 நாள் வரைக்கும் நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற ஸ்வீட் மாதிரியே இருக்கும். பாருங்கள், நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண மாவை இதில் வச்சிடலாம். இதை வச்சு நம்ம அப்படியே கையிலே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி டம்ளர் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், டம்ளர் வச்சு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அழகாக சமப்படுத்தி எடுத்துக்கலாம். இதோட திக்னஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம உடனேவே கட் பண்ணிடலாம். நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் அழகாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஈஸியாகவே கட் பண்ண வருது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ்லேயே இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே ஸ்வீட் மாதிரியே இருக்குது பாருங்கள். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Genreviews.online ஆன்லைனில் நம்ம வாங்க போகிற ஒரு பொருளை பற்றின நியாயமான தெளிவான விளக்கம் Genreviews.onlineல இருக்குது. நீங்கள் ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி Genreviews.onlineல போய்ட்டு அதோட ரிவ்யூஸை செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.